சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல 5 பேர்ல ஒரு புள்ளையா பிறந்த ஒரு சாதாரண மனிதர். சென்னையில படிச்சு, அப்புறம் சட்டக்கல்லூரியில சட்டம் படிச்சு, அதன் பிறகு ஐஏஎஸ் ஆகி தம் பணிகாலத்துல நேர்மையான அதிகாரி அப்படின்னு பேர் எடுத்த ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனா 2016 வருட சட்டமன்ற தேர்தலில் சகாய ஐஏஎஸ் கட்சி ஆரம்பிக்கணும், சகாய ஐஏஎஸ் முதல்வர் வேட்பாளரா போட்டியிடணும் அப்பெல்லாம் இளைஞர்கள் குரல் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இளைஞர்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு நேர்மையான அதிகாரி. நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த 2006 2011 தேர்தல் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அழகிரியோட ஆட்டம் பயங்கரமா இருந்தது. திமுக ஆட்சி வரப்பெல்லாம் அப்படிதான், அந்த ஆட்சி முடிகிற தருவாயில நாங்க அப்படியே ஆண்டு கிழிச்சிட்டோம் அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்புறம் மக்கள் எலெக்ஷன்ல செருப்பை கொண்டு அடிக்கவும் தான் அவங்களுக்கு தெரியும், அப்புறம் கூப்பிட போய் உட்காந்துக்கிறது. நீங்க 2011 தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சியை இதோட அழிச்சிருவேன்னு அழகிரி பேசினார்ல. ஆனா 2011 தொகுதியில மக்கள் அடிச்ச அடியில திமுக எதிர்கட்சியா கூட வரல. இப்பயும் அந்த நரேட்டிவ் தான் மீடியா வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2006-11 இவங்க மதுரையில அந்த பிஆர்பி குரூப்ஸ் கிரானைட் அடிச்ச கொள்ளைங்கிறது, கனிமவள கொள்ளைங்கிறது உச்சம். அதிமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு இதற்கான விசாரணை செய்யப்பட்டு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்தினார். எவனுக்கும் பயப்பில்லை, தப்புன்னா தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அவர் பணி ஓய்வு பெற்றாரு. இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு இவருக்கான பாதுகாப்பு கூட விலக்கப்பட்டுருச்சு. அந்த கிரானைட் கனிமவள கொள்ளையில இவரு சாட்சி சொல்றதுக்கு மதுரை நீதிமன்றத்துக்கு போகணும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என் உயிருக்கு பயமா இருக்கு அங்க போறதுங்கிறாரு. ஏன்னா அவனுங்க எல்லாமே கொலைகார கூட்டம். திமுக கூட்டம்னாலே கொலைகார கூட்டம் தானே, இதுல என்ன தனியா வேற சொல்லுது அவனுங்களை. சாட்சி சொல்ல போனா என்ன கொன்றுவாங்க, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சொல்ற அளவுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி கூந்தல் இருக்கு. இப்படித்தானே நம்மளால பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரி தேசத்தின் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சேனல்ல டிவிகேவில் இணைய போறதா தகவல் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நிச்சயமா 2026 அரசியல் இருக்கு, புதிய நம்பிக்கையை உண்டாக்கணும், இளைஞர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த நெறியாளர் கேட்கிறாரு, நீங்க டிவிகேல இணையறதுக்கு சாத்தியம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சாரு? நிச்சயமா டிவிகேல இணையறேன் அப்படிங்கிறத அவரோட வாயாலேயே சொல்லியிருக்காரு. ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நல்ல அதிகாரி, நல்ல மனிதர், நேர்மையானவர் அப்படின்னு பெயர் எடுத்த ஒரு மனிதர் டிவிகேவில் இணைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான்.